எந்த கேலி பண்ணவனும் இயேசுக்கு முன்னாடி நிக்க முடியல. உன்னை பரியாசம் பண்றவனும் எவனும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. இயேசு தன்னை கேலி பண்ணதை கூட விட்டுருவார். இயேசு தன்னை கேலி பண்ணதை கூட விட்டுருவாரு. ஆனா பிதாவாகிய தேவன் விட மாட்டார் குமாரனை கேலி பண்ண. அதே மாதிரி உன்னை கேலி பண்ண அவர் விடவே மாட்டார். ஜீசஸ பண்ணாத கேலியே இல்லை. பைத்தியக்காரன் சொன்னாங்க, குடிக்காரன் சொன்னாங்க. நெக்ஸ்ட் என்னங்க, போஜன பிரியன். நெக்ஸ்ட் பேய் பிடிச்சவன் சொன்னாங்க. பெயல்செபூல்னால பிசாசுகளை யார? இயேசுவை பெரிய பேயின்னு சொன்னாங்க. இயேசுவே பெரிய பேயின்னு சொல்லும்போது ஏன் உன்னை சின்ன பேயின்னு சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. ஒன்னும் பயப்படாதீங்க. எந்த கேலி பண்ணவனும் இயேசுக்கு முன்னாடி நிக்க முடியல. உன்னை பரியாசம் பண்றவனும் எவனும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. இயேசு தன்னை கேலி பண்ணதை கூட விட்டுருவாரு. இயேசு தன்னை கேலி பண்ணதை கூட விட்டுருவாரு. ஆனா பிதாவாகிய தேவன் விட மாட்டார் குமாரனை கேலி பண்ண. அதே மாதிரி உன்னை கேலி பண்ண அவர் விடவே மாட்டார். உன்னால முடியும், ஏதோ கொன்னுடுவையோ குழியில போட்டுருவோ. ஆனா என்ன சொல்லிட்ட, நீ சேலஞ்ச் பண்ணிட்ட. அவனுடைய சொப்பனங்கள் எப்படி, அவன் தரிசனம், அவனுடைய சொப்பனம், அவன் சொன்னானே அதெல்லாம் எப்படி நடக்குது பார்த்தலாம் அப்படின்னா, அப்ப மகனே நீ யார்கிட்ட சேலஞ்ச் பண்ற? கர்த்தர்கிட்ட. முடியாதுடா பேட்டா, முடியாதுடா பேட்டா. கர்த்தர்கிட்ட மாத்திரம் சேலஞ்ச் பண்ணாத. நீ யாரு எதுனா பண்ணு, அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டா. ஒரு காலம் தன்னை மற்றவன் கேலி பண்ற மாதிரி வச்சுக்க மாட்டார். இன்னைக்கு அவர் கேலி பண்ற மாதிரி தெரியலாம், நீடிக்காது. ஆமென். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். God shall not be mocked. அவரை கேலி பண்ண முடியாது. கேலி பண்ணியா ஆச்சு. நெக்ஸ்ட் உன்னுடைய வீழ்ச்சி வேற என்ன ஆகுது? ஆமென். உன்னுடைய வீழ்ச்சி அது யாருன்னா இருக்கட்டும், அவன் கனவு எப்படி நிறைவேறுது பார்க்கலாம். எனக்கு அன்பாதுல இதை மாத்திரம் நீங்க கவனிச்சுங்க. கனவு நிறைவேற வரைக்கும் உங்க அப்பா யாக்கோபுடைய அப்பா வந்தா கூட அவனை கொல்ல முடியாதுடா. டேய், கொல்ல முடியாது. அவன் செத்துட்டான்னா அவன் கனவு கொடுத்தவர் வேஸ்ட். உங்க அப்பனால கூட முடியாது அவனை கொலை பண்றது. கர்த்தருடைய தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்குது, கர்த்தருடைய கனவு கொடுக்கப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு விட்டது. ஏதும் அவனை ஒன்னும் செய்ய முடியாது. அவன் யாக்கோபுடைய பிள்ளை, அவன் இஸ்ரவேலன், அவன் கர்த்தருடைய பிள்ளை, தரிசனம் பெற்றவன், சொப்பனம் பெற்றவன், வார்த்தையை பெற்றவன், வார்த்தையினால வாழ்கிறவன். வார்த்தையினால வாழ்கிற உங்களை ஒருவனால முடிக்க முடியாது, அழிக்க முடியாது. ஒருவன் உங்களை இல்லாமல் போக பண்ண முடியாது. காரணம், வார்த்தை உன்னிடத்தில் உண்டு, தரிசனம் உண்டு, சொப்பனம் உண்டு. கொடுத்தவர் அவர். உன்னை ஒருபோது ஏதோ ஒன்ன செய்ய முடியாது. முடிவில் அவருடைய வல்லமை உன்னிடத்தில் விளங்கும். நீ தான் மேல வரப்போகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யாருக்கிட்ட? ஆமென். ஹல்லேலூயா. முடியாது பேட்டா. You are too late. நீ பிளான் போடுற ஒரு 6 மாசம் முன்ன கனவு வந்துச்சு. முடியாது பேட்டா. பேட்டானா மகனேன்றது கிட்டோம். மகனே முடியாது, உன்னால முடியாது. நீ கொன்னுட்டு அவனை போட்டினாக்கா எதுக்குடாக்குறாரு அவரு? எதுக்குறாரு? காதுல பூ வச்சுங்கிறாரா?